ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் சொன்னால், அங்கே யோசேப்பு செத்து போயிட்டான்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் யோசேப்பு இதில் இருக்கான், எகிப்தில் இருக்கான், பெரிய ஆள் ஆகிட்டான், பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். இவனுடைய சகோதரர்கள் அவனை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. சந்திச்சப்ப அவன் யோசேப்பு தான் சொல்லி தன்னை வெளிப்படுத்தி விட்டான். வெளிப்படுத்திட்டு போய் பெஞ்சமினை கூப்பிட்டு வாங்கன்றான். ஏன்னா பெஞ்சமின் இவனுடைய தாய்க்கு பிறந்தவன், இவனுக்கு அடுத்தபடியாக பிறந்தவன். அதனால் அவனுக்கு ஒரு தனி பாசம் அவன் மேலே. அவனை கூப்பிட்டு வான பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராமல் போயிடுவானுங்களோன்னு சொல்லி சிமியோன் என்கிறவனை பிடிச்சி வச்சுக்கிட்டான். இவனை ஒருத்தனை விட்டு போங்க, நீங்கள்லாம் போய் அவனை கூப்பிட்டு வாங்க, அப்புறம் அவனை அனுப்புறேன்ட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டான் பாருங்க. இப்போ தாப்பன்ட்ட வந்து இவங்க முறையிடுறாங்க, இந்த ஆள் இப்படி சொல்லிட்டாரு, வீட்டில் ஒரு சகோதரர் இருக்கான்னு நீங்களா அவங்களை கூப்பிட்டு வாங்கன்ட்டாரு அப்படி. இவனுக்கு ஒரே போராட்டம். ஏன்னா யோசேப்பு இப்படி தான் அனுப்பிச்சு, யோசேப்பு திரும்பி வரல, செத்து போயிட்டான்ட்டானுங்க. இந்த மாதிரி இவனையும் போய் எங்கேயா தொலைச்சிட்டு வந்து கடைசியில் கதை சொல்லுவானுங்களோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருந்திருக்கும் பாருங்க வேதனை. அவனுடைய நாட்கள்லே அவன் மந்திரமாக திட்டம் போட்டது, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அவர்களிடத்துல சொல்கிறான், சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த மனுஷன் யோசேப்பை சொல்கிறான், அந்த மனுஷனுடைய கண்களில் உங்களுக்கு தயவை கொடுத்து பெஞ்சமினையும் அங்கே அவன் பிடிச்சி வச்சிருக்கிற அந்த சகோதரனையும் பத்திரமா திருப்பி அனுப்புறதுக்கு கர்த்தர் அவனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ண வேணும். முழுக்க முழுக்க கர்த்தரை நம்பினவன் ஆயிட்டான். ஏன் தந்திரம் இல்லை, இது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன் மந்திரம் இல்லை, கடவுள் கிருபை செய்யணும், கடவுளுடைய தயவு வேணும், அப்படி ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. சர்வ வல்லமுள்ள தேவன் அவன் சொல்லும் போதே நான் நினைக்கிறேன் ஆபிரகாமை நினைவு கூர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி 17ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமமாக நட, உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு அவனுக்கு வாக்கு பண்றாரு. அதே வாக்க இன்னொரு இடத்துலையும் அவர் தருகிறார், பிறகு தருகிறார். இப்படி வாக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நினைவு கூர்றான். நினைவு கூர்ந்து இந்த சர்வ வல்லமுள்ள தேவனாலே அவனுக்கு ஆபிரகாம் ஞாபகம் வருது. ஈசாக்கு இவன் ஆசீர்வதிக்கும் போதும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தினான். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி தான் யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்தான். அப்ப இதையெல்லாம் பார்க்குறான் பாருங்க, இதையெல்லாம் நினைவு கூர்றான். இவனும் அந்த சர்வ வல்லமுள்ள தேவரை பிடிச்சிக்கிட்டான். ரொம்ப வருஷமா அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாம் கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கிறான், ஈசாக்கினத்திலிருந்து கேள்விப்பட்டிருக்கிறான், அவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறான், அவர் பெரிய காரியங்களை செய்வார்லாம் சொல்லி இருக்கிறாங்க, தெரியும். ஆனால் நம்பல, இவன் தந்திரத்தை தான் நம்பிட்டு இருந்தான். இப்போ வந்து இவன் அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை பிடிச்சிக்கிட்டான். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு தயவை அந்த மனுஷனுடைய பார்வையில் கட்டளையிடுவார், திரும்பி பத்திரமா என் பையனையும் அடுத்தவனையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவனை அனுப்புகிறான்.